அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டில் பரக்கத் உண்டாவதற்கு செய்ய வேண்டிய 7 விஷயங்கள். முதலாமாவது, வீட்டில் எல்லாருமே தொழுகை நிலைநாட்டி தொழ வேண்டும். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே தொழுகையை அதனோட வக்தில் நிச்சயமாக தொழுதே ஆகணும். இரண்டாவது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கார்கள். தலை சிறந்த பாவ மன்னிப்பு துவா. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்ல அன்த ஹலக்தனி வ அனா அபுதுக வ அனா அலா அஹ்திக வ உஹ்திக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பிநிஅமதிக அலைய வ அபூ லக பிஸன்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த். ஒவ்வொரு தொழுகையிலும் இது நம்ம நிச்சயமாக இந்த துவா நம்ம கேட்டே ஆகணும். மூன்றாவது, தினமும் குர்ஆனை ஓத வேண்டும். அது ஒரு 2 வசனமாக இருந்தாலும் சரி, 3 வசனமாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கிற நேரத்தில் காலையிலும் மாலையிலும் தினமும் குர்ஆனை நம்ம தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நாலாவது, குடும்ப உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குடும்ப உறவுகளை பிரித்து வாழ்கிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்ல மாட்டார். ஐந்தாவது, தினமும் சதகா செய்ய வேண்டும். சதகா தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வோட பாதையில் செலவு செய்யுங்க. ஆறாவது, அதிகமாக துவா செய்ய வேண்டும். அதிகமாக துவா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும், குடும்பத்தார்களுக்கும் அனைவருக்கும் நம்ம துவா தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஏழாவது, அதிகமாக திக்ர், இபாதத்தான விஷயத்தில் ஈடுபடுவது, அதிகமாக திக்ர் செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் பக்ராவிலே 152வது வசனத்திலே சொல்கிறான், ஃபஸ்குருனி அஸ்குருக்கும் வஷ்குருலி வல தக்ஃபுரூன். ஆகவே இந்த 7 விஷயத்தையும் நாம் கடைபிடித்து நம் வீட்டிலே அதிகமான பரக்கத் உண்டாவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.